உலகெங்கிலும் வாழும் அஸ்ட்ரோ டிவைன் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நான் ஜோதிடர் குரு வரதராஜ பெருமாள். நம்ம இந்த காணொலியில் வாக்கிய கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் சனிப்பயிற்சி வரக்கூடிய மார்ச் மாதம் 6ஆம் தேதி 2026 மார்ச் மாதம் 6ஆம் தேதி சனிப்பயிற்சியாக இருக்குது. ஸோ இது திரும்ப சொல்கிறேன், வாக்கிய கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையிலான பயிற்சி 2.5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை சனி ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசிக்கு மாறுவது அப்படின்றது எல்லாம் தெரிஞ்சது தான். ஸோ அந்த வகையில் கும்ப ராசியிலேருந்து மீன ராசிக்கு வாக்கிய கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் சனி பயிற்சியாக இருக்கிறாரு. அந்த நாளில் பார்த்திங்கன்னா திருக்கோயிலெலாம் இதை ஃபாலோ பண்ணி தான் இந்த சனிப்பயிற்சி பூஜையெல்லாம் பண்ணுவாங்க. ஸோ அதனுடைய பலன்கள் சனிப்பயிற்சியாகி ஒவ்வொரு ராசிக்கும் அவர் மீன ராசிக்கு போகிறார். அங்கேருந்து மேஷம் முதல் மீனம் வரையான 12 ராசிக்காரர்களுக்கும் எப்படியான பலன்களை கொடுக்க போகிறார் அப்படின்றத பார்க்க போகிறோம். சனி எல்லாத்துக்குமே நல்ல அறிமுகமான ஒரு கிரகம் தான். சனியை பற்றி நம்ம சிறப்பாக எடுத்து சொல்கிறதுக்கு உங்களுக்கு வேண்டியதில்லை, எல்லாருமே நிறையா தெரிஞ்சு வச்சுருப்பீங்கன்றதை தாண்டி சனியை பார்த்து பயந்துட்டு இருப்பீங்க இல்லையா? ஸோ அந்த பயத்தெல்லாம் போக்கக்கூடிய விதமாக தான் இந்த பலன்கள் இருக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நல்லது சொல்லணுன்றது மட்டும் இல்லாமல் எப்படி எந்தெந்த விஷயங்களை கவனமாக இருக்கணும், என்ன விஷயங்கள் நம்ம தவிர்த்துக்கிறதுனால வாழ்க்கையில் நம்ம நிம்மதியாக பயணிக்க முடியும், இந்த சனிப்பயிற்சியை நம்ம ஆதாயமாக பயன்படுத்திக்க முடியும் அப்படின்றதெல்லாம் நான் பார்க்க போகிறோம், சொல்ல போகிறேன். தொடர்ந்து பாருங்கள், நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த மார்ச் 6ஆம் தேதி நடக்க இருக்கக்கூடிய சனி பயிற்சி என்ன மாதிரி பலனை கொடுக்க போகுது? ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு வரப்போகிறாரு. 7ஆம் இடத்துலேருந்து 7ஆம் இடத்து சனி கண்ட சனி, அது பொதுவாக உகந்ததில்லை அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா? கன்னிராசிக்காரர்களுக்கு என்ன செய்ய போகிறோம் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம பிளைண்டாக விதிகளை மட்டும் எடுத்துக்கூடாது, விதி விலக்குகளையும் பார்க்கணும். அப்படி தான் பார்த்து கோச்சார அடிப்படையில் உங்களுக்கான பலன்கள் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். ஸோ அந்த வகையில் கன்னி ராசிக்கு சனி 7ஆம் இடத்துக்கு வர்றது நல்லதா அப்படின்னு பார்த்தா, என்னை கேட்டால் கண்டிப்பான முறையில் விதி விலக்காக நல்லது. பொதுவாக 7ஆம் இடத்துக்கு சனி கண்ட சனி அப்படின்றது உகந்தது கிடையாது. ஆனால் கன்னி ராசிக்கு மட்டும் சிறப்பு விதிப்படி அது நல்ல பலனை செய்யும். எந்த வகையில்? கண்டிப்பாக எல்லாருமே கன்னிராசிக்காரர்கள் மிகுந்த அச்சத்தில் இருப்பீங்க. 7ஆம் இடத்துக்கு சனி வரப்போதாம்ல, கண்ட சனின்றாங்க, பெரிய துயரங்களை கொடுக்குமோ, கஷ்டங்களை கொடுக்குமோ, கணவன் மனைவி பிரிவை கொடுத்துருமோ, உறவு சிக்கல்கள், தொழில் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாத்தையும் கொடுக்குமா, நமக்கு உடல் ரீதியாக பிரச்சனைகள் வருமா, இப்போலாம் பல கலக்கத்தில் கன்னிராசிக்காரர்கள் இருந்துகிட்டு இருப்பீங்க. தயவுசெய்து கவலையப்படாதீங்க. ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா, சனி உங்கள் ராசிக்கு யோகஸ்தானத்து அதிபதி. கன்னி ராசிக்கு 5ஆம் இடத்து அதிபதி அவர். 5ஆம் இடம் அப்படின்றது மனோஸ்தானம், குலதெய்வத்தை குறிக்கக்கூடிய ஸ்தானம், யோகஸ்தானம். உங்களுக்கு யோகத்தை செய்யக்கூடிய ஒரு கிரகம் இன்னும் ஒரு கேந்திரஸ்தானமான 7ஆம் இடத்துக்கு வர்றாருன்னா அவர் பலம் பெறுறாருன்னு அர்த்தம். ஸோ உங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய கிரகம் தானே சனி. அவர் பலம் பெறுறது உங்களுக்கு நல்லது தானே. நமக்கு வேண்டியவங்க, நமக்கு நலம் விரும்புகிறவங்க நல்லா இருக்கிறது நமக்கு நல்லது தானே. நம்ம பொதுவாக சொல்லணும் இல்லையா, என்னை சுற்றி இருக்கவங்க நல்லா தான் நான் நல்லா வந்துடுவேங்கன்னு நான் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அந்த வகையில் உங்களுக்கு நல்லது செய்யக்கூடிய உங்களுடைய குலதெய்வத்தை குறிக்கக்கூடிய சனி 7ஆம் இடத்துல அமர போகிறாரு. இதை நீங்கள் சங்கடமே பட வேண்டாம். கண்டிப்பாக அங்கேருந்து உங்களுக்கு அவர் கொடுக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு யோகமாக தான் வரும். அதாவது இப்படி கூட சொல்லலாம், உதாரணத்துக்கு 7ஆம் இடத்து சனி அடிப்படையில் அவர் சில துயரங்களை கொடுத்தா கூட, அதாவது வேலை இழப்புகளை கொடுக்கலாம், இல்லை நண்பர்களுக்குள்ள ஒரு கருத்து முரண்பாடுகளை கொடுக்கலாம், ஒரு சிலர் உங்களை ஏமாற்றலாம். இந்த விஷயங்கள் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இதெல்லாம் நல்லதுக்குன்னு எடுத்துக்கோங்க. ஏன்னா அந்த உறவுகள் தொடர்ந்தால் உங்கள் வாழ்க்கையில் இன்னும் நீங்கள் எதிர்காலத்தில் பெரிய சிக்கல்களை, நம்ம ஒரு நம்பகத்தன்மையற்ற நபர்களோடு சேர்ந்து பழகிறதுனால, பயணிக்கிறதுனால வாழ்க்கையில் பெரிய சிக்கல்கள் நீங்கள் சந்திப்பீங்கன்றதை முன்னாடி சனி பகவான் 7ஆம் இடத்துக்கு கட் பண்ணி விட்றாருன்னு நினச்சிக்கோங்க. அதுதான் நடக்கும். இந்த மாதிரியான மாற்றங்கள் தான் நடக்கும். அதனால் அந்த நேரத்துக்கு அது பெயின்ஃபுல்லாக இருந்தாலும், அந்த விஷயங்கள், அந்த பிரிவுகள், அந்த சங்கடங்கள், அந்த ஏமாற்றங்கள்லாம் ஒரு பெயின்ஃபுல்லான விஷயமா இருந்தால் கூட நீங்கள் இன்னும் எதிர்காலத்தில் தள்ளி நின்று பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா பரவாயில்ல, அன்றைக்கி அது நடந்தனால தான், அந்த கெட்டது நடந்தனால தான் இன்றைக்கி நான் இந்த நிலையில் நல்லா இருக்கேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிற மாதிரியான நல்ல பலன்கள் கோச்சார் அடிப்படையில் சனி 7ஆம் இடத்துக்கு வரும்போது உங்களுடைய, திரும்ப அழுத்தமாக சொல்கிறேன், உங்கள் ராசிக்கு யோகஸ்தானத்து அதிபதி 7ஆம் இடத்துக்கு வர்றதுனால நல்ல பலன்கள் மட்டும்தான் கிடைக்குன்றதை, நடக்கிற கெட்டதாக இருந்தாலுமே அது நல்லதுக்கு தான் அப்படின்னு எடுத்துக்கோங்க. அதுதான் உண்மையும் கூட. அதனால் கன்னிராசிக்காரர்கள் பயப்பட வேணாம். அவர் 7ஆம் இடத்துக்கு மட்டும் அதிபதி அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. 6ஆம் இடத்து அதிபதியும் அவர் தான், சனி தான். அது கன்னிராசிக்கு 6ஆம் இடமாக சொல்லக்கூடிய கும்பராசி. கும்பராசி ருணரோக சத்ருஸ்தான அதிபதி, உங்களுக்கு ஸ்தானம். அது என்னங்க ருணரோக சத்ருஸ்தானம்னா, நோய், எதிரி, கடன், மேலும் உங்களோட ஒரு செயலில் உங்களோட சேவை எப்படி இருக்கும் அப்படின்றத சொல்லக்கூடிய ஸ்தானமெல்லாம் அதுதான். அந்த நோய், எதிரி, கடன் இந்த விஷயத்தில் கொடுக்கக்கூடியவரும் உங்களுடைய யோகஸ்தான அதிபதியாக வரதுனால, கடனால் நீங்கள் உங்களுக்கான நல்ல வளர்ச்சிகள், உங்களுக்கு இந்த வரக்கூடிய இந்த சனி கண்டிப்பான முறையில் கடன் வாங்க வேண்டிய கட்டாயத்தை ஏற்படுத்தும். என்னடா நமக்கு இவ்வளோ நாள் கட்டுப்பாடாக இருந்துட்டோம், கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை வந்துச்சுன்னு வருத்தமே படாதீங்க. அதேமாதிரி ஏற்கனவே கடனில் இருக்கிறவங்களுக்கு இந்த கடன் சார்ந்த விஷயங்களில் தீர்வு ஏற்படுறதுக்கான வழிகள் கிடைக்கும். அதாவது புது கடன் வாங்கலாம், இல்லை வருமானம் பெருகலாம். 2 விஷயமும் நடக்கும் தான்.
ஆனால் உங்களுக்கு பண சிக்கல்ன்றது வராதுன்றது நான் சொல்ல வர விஷயம். கடனாவோ உங்கள் உழைப்பு மூலியமாவோ வருமானம்ன்றது வந்துடும். அதை நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கிறதுல தான் உங்களுடைய வெற்றி இருக்குன்றதை நான் உங்களுக்கு அழுத்தமாக சொல்ல விரும்புகிறேன். இன்னொரு விஷயம் நான் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்ல விரும்புகிறேன். அதாவது இந்த கடன் அப்படின்றது வந்து எல்லாருமே வந்து நம்ம வந்து பயந்துகிட்டே இருப்போம். கடன் வந்து பொல்லாதது, கடன் வாங்கிட்டோம்னா நம்ம வந்து வாழ்க்கையில் வீழ்ந்துரும் இப்படின்ற ஒரு அச்சம் வந்து கடன் மேலே இருக்கும். அது இருக்கட்டும், தப்பு கிடையாது. ஆனால் கடனால் வளர்றவங்க தான் நிறைய. நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உலகத்திலே பெரிய கோடீஸ்வரன் யாரோ அவருக்கு தான் உலகத்திலே அதிகமான கடனும் இருக்கும். ஸோ அது கடனை எப்படி நம்ம கையாளுறோம் அப்படின்றத பொறுத்து தான் நம்மளோட வளர்ச்சியும் வெற்றியும் இருக்குது. ஸோ அதனால் வந்து கடனை பார்த்து பயப்படாதீங்க. கடனை வந்து சரியான முறையில் வாங்கி சரியான முறையில் அடைக்கிறதுக்கு பழகிக்கங்க. கடனையும் ஆயுதங்களையும் குறிக்கக்கூடிய கிரகம் வந்து செவ்வாய் தான். ஸோ அந்த செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா போராட்டக்காரகன், விடாமுயற்சிக்கு பெயர் சொல்லக்கூடியது வந்து செவ்வாய் தான். அந்த செவ்வாய் உங்கள் கன்னிராசிலே சித்திரை நட்சத்திரத்தில் வராது. அதனால் வந்து பொதுவாக கன்னிராசிக்காரர்கள் பலருக்கு வந்து கடன்றது தொடர்கதையாக தான் இருந்துக்கிட்டு இருக்கும். ஆனால் இப்போ நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா, ஆயுதமும் கத்தியும் கடனும் ஒன்று தான் அப்படின்ட்டு. நம்ம ஒரு கத்தியை எப்படி கவனமாக கையாளுறோமோ அதே மாதிரி தான் கடனையும் கையாளணும். நம்ம இது பேப்பர் தானே நம்மளை ஒன்றும் பண்ணாதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஆபத்து. எப்படி கத்தியை நம்ம வந்து அந்த கூர்முனையை பிடிக்காமல் கைப்பிடியை பிடிச்சி பயன்படுத்துகிறோம், நம்மளை நல்லதுக்காக பயன்படுத்திக்கிறோமோ அதே மாதிரி பணத்தையும் சரியான அளவு கடனை வரக்கூடிய பணத்தையும் சரியான அளவில் இன்வெஸ்ட் பண்ணி சரியான முறையில் நீங்கள் அதை திரும்ப செலுத்துகிற அளவுக்கு பண்ணணும். கடன் தீர்றதுக்கு ஒரே வழி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய வருமானத்தை வர வைக்கிறது தான். ஒரு கடன் வாங்கி நீ ஒரு தொழில் துவங்கணும் அப்படின்னா அந்த தொழில் மூலமா பெரிய வருமானத்தை வர வைக்கிறதுக்கான விஷயங்களை செய்யணும். தொழிலில் நீங்கள் உழைப்பை போட்டுக்கிட்டே இருங்க. உங்களுடைய கடனுக்கான பிரச்சனை, கடன் அடைக்கிறதுக்கான அந்த சங்கடங்கள் வரவே வராது அப்படின்றத உறுதியாக சொல்லலாம். ஏன்னா இதெல்லாம் ஏன் இவ்வளோ தூரம் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த வரக்கூடிய காலங்களில் இந்த கண்டசனி காலங்களில் சனி வந்து கடனையும் கொடுக்கும் தான். ஆனால் அது மூலிமா வளர்கிறதுக்கான வழியை நீங்கள் ஏற்படுத்திக்கங்கன்றதான் நான் உங்கள்கிட்ட தாழ்மையை சொல்ல விரும்புகிற விஷயம். இது வரைக்கும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்கு சனி மற்றும் குருவுடைய பயிற்சி எப்படி இருக்கும் அப்படின்ற பலன்களை பார்த்துட்டு இருந்தோம். அதாவது சனி பயிற்சிக்கு பின்னாடி நம்ம குரு பயிற்சி ஆகிறாரு. நம்ம முக்கியமாக முதல்ல நான் பல இடங்களில் சொல்லிட்டு இருந்த மாதிரி சனி வந்து 30 ஆண்டுகளுக்கு பிறகு தான் ஒரு ராசிக்கு வருவார். அதாவது தன்னோட கால சுழற்சியில் ஒரு ராசிலையும் 2.5 ஆண்டுகள் இருந்து 12 ராசியும் அவர் தாண்டி அவர் இருந்த இடத்துக்கு வரதுக்கு 30 ஆண்டு எடுத்துப்பார். இது வந்து சனியோட நிலை. அதே போல் மே மாதம் 26 பயிற்சியாக இருக்கக்கூடிய குரு பகவான் ஒரு ராசியில் ஒரு வருடம் இருப்பார். அவர் திரும்ப மீண்டும் அதே ராசிக்கு வர்றதுக்கு 12 ஆண்டுகள் எடுத்துப்பார். 12 ராசி, ஒரு ராசிக்கு ஒரு வருஷம்னு 12 ராசிக்கு வந்து 12 வருடம் எடுத்து மீண்டும் அந்த இடத்துக்கு வருவார். ஸோ அந்த வகையில் சனி மீனத்துக்கு வரதும் 30 ஆண்டுகள் பிறகு தான் வராரு. அவருக்கு அடுத்து தான் சனிக்கு அப்புறமா குரு வரப்போகிறாருன்னு சொன்னேன் இல்லையா, கடகராசிக்கு. அவரும் வந்து 12 ஆண்டுகளுக்கு பிறகு வராரு. இது ரெண்டுமே மிகப்பெரிய முக்கியமான கிரகங்கள். சனி ஒரு பலம் வாய்ந்த அசுப கிரகம், குரு ஒரு பலம் வாய்ந்த சுப கிரகம். 2 பேரோட நிலைகளையும் நம்ம முக்கியமாக பார்த்துருக்கோம். இது தாண்டி ராகுவோடைய நிலை. ராகுவும் வந்து அசுபகிரகங்களில் பலம் வாய்ந்தது. சனியை போலவே வேலை செய்யக்கூடியவர். கேது செவ்வாயை போல் வேலை செய்யக்கூடிய கேது. ஜோதிடத்தில் அப்படி தான் சொல்லுவோம். சனியை போல் ராகு, செவ்வாயை போல் கேதுன்னு சொல்லுவோம். ஸோ என்ன சொல்லணும்னா, சனி கொடுக்குற பலன்களை சனியை விட அதிகமாக கொடுக்குறது ராகு, செவ்வாய் கொடுக்குற பலன்களை செவ்வாயை விட அதிகமாக கொடுக்குறது கேது. ஸோ இப்படியான ஆண்டு கிரகங்கள்ன்றது இவங்க தான். ஸோ இவங்களோட நிலையெல்லாம் நல்லா இருக்கிறதுன்றதுனால வந்து இப்போ நம்ம பார்த்த இந்த காணொலியில் நம்ம வந்து சனி மற்றும் குருவை எடுத்து உங்களுக்கான பலன்களை கொடுத்துருக்குறோம். மெயினாக சனி பயிற்சி மார்ச் 6ஆம் தேதி. ஸோ அதை வச்சு நம்ம பலன்கள் பார்த்துருக்குறோம். இதெல்லாம் வந்து தற்கால கிரக நிலைகள். உங்களுடைய ராசிக்கு என்ன மாதிரி பலன்களை கொடுக்கும் அப்படின்றத பார்த்துருக்கோம். ஒரு தனி மனிதருக்கான பலன் சொல்கிற இடத்துல வந்து இந்த கோச்சார பலன்கள் மட்டும் போதுமானதா அப்படின்னா அதை அப்படி சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேர் சொல்லுவாங்க, நீங்களே கேள்விப்பட்டிருப்பீங்க, ஆமாம் நம்ம வீடியோவில் நல்லது சொல்லுவாங்க, ஆனால் நிஜத்தில் நம்ம படுற கஷ்டம் அவங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லுவாங்க. தெரியாமலாம் இல்லை. நம்ம உங்களுக்கு வெளிப்படையாக சொல்லணும் அப்படின்னா வந்து இந்த கோச்சார அடிப்படையில் சொல்லக்கூடிய பலன்கள் ராசியை வச்சு, உங்களுடைய ராசி நட்சத்திரங்களை வச்சு நம்ம சொல்கிற விஷயங்கள்னு வச்சுக்கோங்களேன். இதை தாண்டி இன்னும் சில விஷயங்கள் ஜோதிடத்தில் இருக்குது. உங்களுடைய ஜனன ஜாதகம், நீங்கள் உங்கள் ஜனன ஜாதகத்தில் நீங்கள் எந்த லக்னத்தில் பிறந்திருக்கிறீங்க, உங்கள் லக்னத்துக்கும் உங்கள் ராசிக்கும் என்ன விதமான தொடர்புகள் இருக்குது, உங்கள் ஜனன ஜாதகத்தில் சனி, ராகு, குரு, சுக்கிரன், செவ்வாய் ஏனைய கிரகங்கள் என்னென்ன நிலையில் இருக்கிறாங்க, இதெல்லாம் பார்க்கும்போது தான் உங்களுக்கான ஒரு முழுமையான பலன்களை கொடுக்க முடியும். இப்போ நம்ம கோச்சார அடிப்படையில் உங்கள் ராசிக்கு சொன்னது முழுமையான பலன். இது முழுமையாக கோச்சார பலன்கள்னு எடுத்துக்கோங்க. இதையும் உங்களுடைய ஜனன ஜாதக அடிப்படையில் உங்களுக்கு நடந்துருக்கக்கூடிய தசா புத்திகள், உங்களுடைய லக்னம், இதெல்லாம் இணைச்சி வச்சு சரியான பலன்கள், அப்போ தான் நம்ம துல்லியமான பலன் உங்களுக்கு கொடுக்கவே முடியும். கோச்சார நிலையில் ஓரளவுக்கு நல்லா இருக்குன்றதே நீங்கள் சந்தோஷப்பட வேண்டிய விஷயந்தான். அதனால் வந்து உங்களுக்கு குழப்பம் வேண்டியதில்லை. என்னடா சொல்கிறாங்க வேறு ஒன்று நடக்குது அப்படின்னா உங்களுக்கு டக்குன்னு நீங்கள் யோசிக்காங்க. உங்கள் ஜாதகத்தோடு வந்து டிஸ்பிளேல இருக்க நம்ம நம்பருக்கு கூப்பிடுங்க. இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்கள்ட்ட, ஜோதிடர்கள்ட்ட நீங்கள் கலந்து பேசிக்கிங்க, தப்பு கிடையாது. என்கிட்ட தான் பார்க்கணுன்ற கட்டாயம் கிடையாது. நீங்கள் கண்டிப்பான முறையில் உங்களுக்கு ஒரு மனசு சங்கடமாக படுது, ராசி அடிப்படையில் நல்லா சொன்னாங்க ஆனால் பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு ஜோதிடரை உங்கள் ஜாதகத்தோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
உங்களோட என்னோட உதவி தேவைப்படுறவங்க என்னை தொடர்பு கொள்ளுங்க. நிச்சயமாக உங்களுக்கு நான் உதவுறதுக்கு தயாராக இருக்கிறேன். அதாவது உங்களுடைய ராசி பலன்கள் எல்லாருமே நல்லா தான் சொல்கிறாங்க. நம்ம சுய ஜாதகத்தில் நிறைய மன்னிக்கணும், திரும்ப போகிறேன். கோச்சார அடிப்படையில் சொல்லக்கூடிய பலன்கள் நல்லா இருக்குது, உண்மையிலேயே நல்லா தான் இருக்குது. இருந்தாலும் உங்கள் வாழ்க்கையில் பல பிரச்சனைகளும் சிக்கல்களும் போராட்டங்களும் இருக்குது அப்படின்னா யோசிக்கவே செய்யாதீங்க. உங்கள் ஜாதகத்தோடு என்னை தொடர்பு கொள்ளுங்க. நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்லதொரு வழிகாட்டுதலை கொடுக்குறேன். ஏன்னா நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி நம்ம கோச்சார பலன்களை மட்டும் எடுத்து ராசி அடிப்படையில் சொல்கிற பலன்களை தாண்டி உங்களுடைய சுயஜாதகம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ரெண்டையும் கலந்து பார்த்து தான் ஒரு துல்லியமான சரியான பலன்கள் சொல்ல முடியும். உங்கள் எதிர்காலத்துக்கான நல்ல ஒரு வழிகாட்டுதலையும் கொடுக்க முடியும். அதனால் தேவை இருக்கவங்க நிச்சயமாக என்னை தொடர்பு கொள்ளுங்கள். இந்த டிஸ்பிளேல என்னுடைய எண் இருக்குது. நம்ம கண்டிப்பாக பேசுவோம். உங்களுக்கு நல்ல ஒரு தெளிவையும் உங்களுக்கான ஒரு கிளாரிட்டியும் நாங்கள் உறுதியாக கொடுத்துடலாம். நன்றி, வணக்கம் நண்பர்களே. மீண்டும் சந்திப்போம்.